நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவர் உடல் நோயிலிருந்து சுகம் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய கட்டுகள், வேதனைகள், பாரங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க இருக்கிற முதல் வாசகத்தில் எசேக்கியா மன்னன் அங்கு வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவர் இறைவாக்கினர் எசாயா வழியாக அவருக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். உன் வீட்டை தயார் செய், ஒழுங்குபடுத்தி என்று குறிப்பிடுகிறார். உன் வாழ்நாள்கள் முடிய போகின்றன என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இதை கேட்டவுடன் நோய்வாய்ப்பட்டு கிடந்த மன்னன் எசேக்கியா ஆண்டவரிடத்தில் தன்னுடைய குமுறல்களை, தன்னுடைய வேதனைகளை எல்லாவற்றையும் அவன் எடுத்துரைக்கின்றான். நான் ஏன் இப்படிப்பட்ட நோய்களுக்கு உள்ளாக வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கடவுளுக்கு உகந்த விதத்தில், நல்ல விதத்தில் நான் மக்களை வழிநடத்தினேனே, ஆட்சி செய்தேனே. பின்னர் ஏன் எனக்குள்ளாய் இவ்வளவு துன்பங்களும் வேதனைகளும்? ஏன் ஆண்டவர் என் வாழ்வை இப்படி எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார் என்கிற உள்ளத்தின் வேதனைகளை, குமுறல்களை அங்கு ஆண்டவரிடத்திலே எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அவருடைய ஆயுள் நாளை 15 ஆண்டுகள் நீடிக்க செய்கிறார். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, மன்னன் எசேக்கியாவினுடைய வாழ்நாளை நீடிக்க செய்த கடவுள், நோயிலிருந்து சுகம் கொடுத்த கடவுள், இதோ நமக்கும் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். எல்லா விதமான கட்டுகள், பிணிகள், பொல்லாப்புகள், விபத்துகள், ஆபத்துகள், தீய சக்திகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக, நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக இதோ ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இன்றைக்கு வாசிக்க இருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து கேட்க இருப்பது போல, இதோ இங்கே இருப்பவர் கோவிலை விட பெரியவர் அல்லவா? ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, கோவிலை விட பெரியவர். இது நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இவர் ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர், துதியின் மத்தியில் வாசம் செய்கிற கடவுள். ஆகவே இந்த வேளையில இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவரே, இதோ எங்களுடைய துதி கன மகிமைகளை, ஆராதனைகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய துதி கன மகிமைகளை ஏற்றருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி, எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி, எபினேசராக இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி இதோ இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம். இந்த பாடல் வழியாக கரங்களை தட்டி வல்லமையோடு இயேசுவே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துபவரே, எங்களுக்கு விடுதலை தருபவரே, எங்களுக்கு ஆறுதலை தருபவரே, எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பவரே, எங்களோடு இருப்பவரே, எங்களோடு தங்குபவரே, எங்களோடு உடன் பயணிப்பவரே,
உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா, இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, நற்கருணை நாதரே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, நற்கருணை நாதரே அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ இன்று நாங்கள் உம்மை எங்களுடைய நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ நாங்கள் வருகின்ற நாட்களில் உந்தன் முகம் கண்டு உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே என்று சொல்லி இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் என்று கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. இன்று உந்தன் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, நற்கருணை நாதரே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, நற்கருணை நாதரே அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா. வானதூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள், சேராபீன்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள், இதோ புனிதர்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையில வானதூதர்களோடு இணைந்து, சேராபீன்களோடு இணைந்து, அன்னை மரியாளோடு இணைந்து, இதோ புனிதர்களோடு இணைந்து அப்பத்தின் வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆண்டவரை இதோ கரங்களை தட்டி வல்லமையோடு வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோமே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா,
அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா, நற்கருணை நாதரே அல்லேலூயா, நற்கருணை நாதரே அல்லேலூயா. இரண்டு கரங்களை மேலே உயர்த்துவோமா? அடி ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது கற்றைகள் உடைகிறது ஆண்டவரே, சாபங்கள் விலகுகிறது ஆண்டவரே, கோட்டைகள் தகர்த்தெறியப்படுகிறது ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான கற்றைகளையும் எல்லா விதமான தடைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் உம்முடைய பிரசனத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இது எல்லாம் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிரசனத்தினால் எல்லா விதமான தடைகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான எரிகோவின் கோட்டைகளை எங்களுடைய துதிகளின் மத்தியில் நாங்கள் ஆண்டவரை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை ஆசிரியரை எங்களுக்குள்ளாய் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எல்லாரும் கரங்களை மேல் அப்படி துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான கற்றைகளும் மாற வேண்டும் ஆண்டவரே, தடைகள் விலக வேண்டும் ஆண்டவரே, கோட்டைகள் தகர்த்தெறியப்பட வேண்டும் ஆண்டவரே. எப்படி இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கும் நாட்டிற்கு செல்வதற்கு எரிகோ மதில் சுவர் தடையாக இருந்ததோ ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் துதித்தார்களோ, எக்காலம் துதித்த பொழுது எரிகோ மதில் சுவர் எப்படி ஆண்டவரை தகர்த்தெறியப்பட்டதோ அதே போல அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிக்கிற மகிமையினால் ஆராதனையினால் ஆண்டவரே எல்லா விதமான கட்டுகளும் பிணிகளும் மாற வேண்டும் ஆண்டவரே, கோட்டைகள் தகர்த்தெறியப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய கோட்டைகளுக்குள்ளாய் நம்முடைய அமைதி நிலவ வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, நம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஒப்புக் கொடுத்து கட்டுகள் அழியும், கவலைகள் நீங்கும் ஆராதனையில், கோட்டைகள் உடையும், பாரங்கள் நீங்கும் ஆராதனையில் என்று சொல்லி அடியே கரங்களை தட்டி வல்லமையோடு ஒப்புக் கொடுத்தபடி பாடுவோமா? ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். கட்டுகளவிலும் கவலைகள் நீங்கும் ஆராதனையாலே, கோட்டைகள் உடையும் பாரங்கள் நீங்கும் ஆராதனையாலே, கட்டுகள் அழியும், கவலைகள் நீங்கும் ஆராதனையாலே, கோட்டைகள் உடையும் பாரங்கள் தீரும் ஆராதனையாலே. கட்டுகள் அழியும், கவலைகள் நீங்கும் ஆராதனையாலே, கோட்டைகள் உடையும் பாரங்கள் நீங்கும் ஆராதனையாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை மேலே எடுத்துங்க மக்களே, அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி உங்களுடைய வியாதிகள், பிணிகள், மனபாரங்கள், மனசோர்வுகள் எல்லாவற்றையும் இப்படி ஆண்டவருடைய கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுங்க. இதோ எப்படி இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க இருக்கிறோம், எசேக்கியா மன்னனுடைய அழுகுரலுக்கு அவருடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர். இதோ நாம துதிக்கின்ற பொழுது, வியாதியின் மத்தியில் நாம் வாழுகின்ற பொழுது, நாம் வருத்தப்படாம, சோர்ந்து போயிராம, தளர்ந்து போயிராம, நம்ம ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற பொழுது, ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆண்டவருடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் காண்கிற எல்ரோயியாக ஆண்டவர் இருக்கிறார். இதோ யெகோவா ராப்பாவாக சுகம் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்தி அப்படி ஆண்டவருடைய துதிப்போமா? இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய உடல் நோய்கள், மனபாரங்கள், மன நோய்கள் எல்லாவற்றும் கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிணிகள் நீங்க வேண்டும் தகப்பனே, நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, பொல்லாத ஆவியின் பிடியில் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எசேக்கியா மன்னனுடைய அந்த மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுத்தது போல, அவருடைய கண்ணீருக்கு நீர் விடுதலை தந்தது போல, நோயிலிருந்து
சுகம் கொடுத்து 15 ஆண்டுகளுடைய அவருடைய ஆயுள் நாளை நீடிக்க செய்தது போல இயேசுவே தகப்பனே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உடல் நோய் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய இரத்தம் விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மன்றாடுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடைய இரத்தம் எங்களுடைய சிரசு முதல் பாதம் வரை கடந்து வரும்படியாய் உடலில் இருக்கிற எல்லா விதமான உடல் நோய்கள், எல்லா விதமான பாரங்கள், பிணிகள் ஆண்டவரை எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்திரும்படியாய் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து எங்களை பாதுகாத்திரும்படியாய் ஆண்டவரே இயேசுவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லா விதமான உடல் நோய்கள், குறிப்பாக மருத்துவமனைகளிலே யாரெல்லாம் பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமை கடந்து வரும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான பரிபூர்ண உடல் சுகத்தை கொடுத்திரும்படியாய் இதோ இந்த நேரத்தில் இந்த உலகில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற எல்லா விதமான நோயாளிகளையும் ஒப்புக் கொடுத்து அப்படியே இந்த நேரத்தில் இந்த பாடல் வழியாக வியாதிகள் நீங்கும், சோர்வுகள் அகலும் ஆராதனையினாலே, சாத்தான் ஓடும், சாபங்கள் தீரும் ஆராதனையினாலே என்று சொல்லி அடே கரங்களை தட்டி வல்லமையோடு உடல் நோய்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அப்படி துதிப்போமா மக்களே. அப்படி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க. வியாதிகள் நீங்கும், சோர்வுகள் அகலும் ஆராதனையில், சாத்தான் ஓடும், சாபங்கள் தீரும் ஆராதனையில். வியாதிகள் நீங்கும், சோர்வுகள் அகலும் ஆராதனையில், சாத்தான் ஓடும், சாபங்கள் தீரும் ஆராதனையில். வியாதிகள் நீங்கும், சோர்வுகள் அகலும் ஆராதனையில், சாத்தான் ஓடும், சாபங்கள் தீரும் ஆராதனையில். இயேசுவே அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை சேர்த்து அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. 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 இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. 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 நற்கருணை நாதரே அல்லேலூயா. 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 நற்கருணை நாதரே அல்லேலூயா. நற்கருணை நாதரே அல்லேலூயா. நற்கருணை நாதரே. பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சிறை கதவுகள் திறக்கப்பட்டன, அடைபட்ட வாசல்கள் திறக்கப்பட்டன. ஆகவே இது இந்த வேளையில உங்களுடைய அடைபட்டிருக்கக்கூடிய கதவுகள், பொருளாதார தடைகள், அதே போல பல்வேறு விதமான தடைகள், இவற்றையெல்லாம் நீங்கள் அனுபவித்து வருகிறீர்களோ எல்லாவற்றை இப்படி ஒப்புக்கொண்டுங்க மக்களே. திருத்துதர்கள் துதித்தார்கள், அந்த மாடி அறையில துதித்துக் கொண்டிருந்தார்கள், பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள். இதோ இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசனத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய நாம இதோ நாம் ஒவ்வொருவரும் திருத்துதர்களை போல துதிக்க, பவுலை போல சீலாவை போல துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் இருக்கிற அடைபட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டுமெனில் நாம இதோ திருத்துதர்களை போல துதிப்போமா? எல்லாரும் அப்படி கரங்களை மேலே விருத்தி துதிங்க மக்களே. எந்தெந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, பொருளாதார தடைகள் உங்களுடைய வாசல் அங்கிருந்து அடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் உறவு சார்ந்த அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் பல்வேறு நிலைகளில் நீங்கள் எந்தெந்த பகுதிகளிலே நீங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் அப்படி ஆண்டுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ திருத்துதர்கள் முடக்கப்பட்டார்கள், வெளியில தலை காட்ட பயப்பட்டாங்க. எங்கே எங்களுடைய வாழ்வு முடிந்து விடுமோ, இயேசுவை போல தங்களுடைய குருநாதரை போல எங்களையும் எங்க சிலுவையில் அறைந்து விடுவார்கள் என்கிற பயம் அங்கு திருத்துதர்களுக்குள்ளாய் இருந்தது. ஆகவே அவர்கள் 4 அறைகளுக்குள்ளாக முடக்கப்பட்டிருந்தார்கள். இதோ அவர்கள் துதித்தார்கள். துதிக்க துதிக்க அடைப்பட்ட கதவுகள், வாசல்கள் திறக்கப்பட்டன. பவுலும் சீலாவும் அதோ பல்வேறுவிதமான நிந்தைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். சிறை கைதிகளாக அடைக்கப்பட்டார்கள். ஆனால் சோர்ந்து போகவில்லை, துதித்தார்கள். ஆண்டவரை துதிக்க துதிக்க கனப்படுத்த அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டன. ஆகவே அன்பு மகனே மகளே, எல்லாரும் அப்படி கரங்களை மேலே விருத்தி துதிங்க மக்களே. இயேசுவே ஆண்டவரே, என் அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய பொருளாதார வாசல்கள், ஆண்டவர் அடைபட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இதோ பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, பயத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் அப்படியே முடக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே.
முடக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே மேம்பட வேண்டும். நாங்கள் உமக்கு சாட்சியாக திருத்தூதர்களைப் போல, பவுலை போல, சீலாவை போல உலகிற்கு சாட்சிகளாக வாழ இதோ எங்களுடைய துதி கன மகிமைகளை ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய துதி கன மகிமைகளை ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கரங்களை மேலே உயர்த்தி உடைய துதிப்போம் மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அடைபட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கடன் நெருக்கடியில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடியில் நாங்கள் தவித்து வருகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் எங்களுடைய அடைபட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இனி நீ யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய், மாறாக கடன் கொடுப்பாய் என்கிற அந்த உம்முடைய உன்னதமான வார்த்தை எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய உருமாறும்படியாய் இயேசுவே ஆண்டவரே. இது எல்லா விதமான கட்டுகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும்படியாய், பயத்தின் ஆவியில் இருந்து, அச்சத்தின் ஆவியில் இருந்து ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் ஆண்டவரே அன்று எவ்வாறு திருத்துதர்கள் துதித்தார்களோ, உலகெங்கும் சென்று படைப்பிற்கள் நற்செய்தி அறிவித்தார்களோ, அதே போல எங்கள் இருக்கக்கூடிய குற்றம், எங்கள் இருக்கக்கூடிய பயம், கலக்கம் எல்லாம் உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, உமது சாட்சிகளாக, உமது நீட்சியாக வாழ எங்களை ஆவி வல்லமையினால் நிரப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அடி ஒப்புக் கொடுத்து இதோ அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதிக்கையில் கட்டப்பட்டோர் விடுதலையானோர் ஆராதனையில் என்று சொல்லி அடி எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமா. அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதிக்கையில் கரங்களை தட்டி கட்டப்பட்டோர் விடுதலையான ஆராதனையில், அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதிக்கையில் கட்டப்பட்டோர் விடுதலையான ஆராதனையில், அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதிக்கையில் கட்டப்பட்டோர் விடுதலையான ஆராதனையில், அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஆண்டவரே, அல்லேலூயா 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 இயேசு ஆண்டவரே, அல்லேலூயா 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 நற்கருணை நாதரே, அல்லேலூயா 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 நற்கருணை நாதரே, அல்லேலூயா 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 ஆறுதலின் நாயகனே, அல்லேலூயா 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 விடுதலை தருபவரே, அல்லேலூயா 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 எங்கள் மருத்துவரே, அல்லேலூயா 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 வாழ்வு தருபவரே, அல்லேலூயா 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 மீட்பு அளிப்பவரே, அல்லேலூயா 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 சுகம் கொடுப்பவரே, அல்லேலூயா 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 நம்பிக்கையை தருபவரே, அல்லேலூயா 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 திடன் தருபவரே, அல்லேலூயா 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 பாவங்களை மன்னிப்பவரே, அல்லேலூயா 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 ஆவியை தருபவரே, அல்லேலூயா 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 உடன் இருப்பவரே, அல்லேலூயா 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 பாதுகாப்பவரே, அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அரணாக இருப்பவரே அல்லேலூயா 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 கேடயமாக இருப்பவரே அல்லேலூயா 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 கோட்டையாக இருப்பவரே அல்லேலூயா 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 நிழலாக இருப்பவரே அல்லேலூயா 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 ஒளியாக வருபவரே அல்லேலூயா 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 வழியாக இருப்பவரே அல்லேலூயா 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 உண்மையாக இருப்பவரே அல்லேலூயா 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 நீதியின் இருப்பிடமே அல்லேலூயா 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 ஞானத்தின் பிறப்பிடமே அல்லேலூயா 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 கனிகளால் நிரப்புபவரே அல்லேலூயா 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 கொடைகளால் நிரப்புபவரே அல்லேலூயா 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 வரங்களால் நிரப்புபவரே அல்லேலூயா எல்லாரும் அப்படி கரங்களை மெழுத்தி அசைத்தபடியே பாடுவோமா? அல்லேலூயா 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 இயேசுவே 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 ஆறுதலே 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 எங்கள் ஆறுதலே மருத்துவரே 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 எங்கள் மருத்துவரே இரட்சகரே ரட்சகரே ரட்சகரே எங்கள் ரட்சகரே அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே எடுத்துங்க மக்களே. எல்லாரும் அப்படி இரண்டு கரங்கள் மேலே எடுத்து அப்படி ஆண்டவரை துதிப்போமா? இது ஆறுதலை தருபவர், வாழ்வு தருபவர், மீட்பு தருபவர், உடன் பயணிப்பவர், பாதுகாப்பை தருபவர், அரணாக கோட்டையாக இருப்பவர், எல்லா விதமான கட்டுகளிலிருந்து பிணிகளிலிருந்து நமக்கு விடுதலை தருபவர், தன்னுடைய வரங்களால் கன்னிகளால் கொண்டைகளால் நிரப்புபவர், மருத்துவராக இருப்பவர், நோயிலிருந்து சுகம் கொடுக்கக்கூடிய கடவுள் இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அப்படியே இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவரை அப்படி துதிப்போமா? நாம துதிக்க துதிக்க எல்லா கட்டுகளும் மாறுகிறது, எல்லா கட்டுகளும் விலகுகிறது, சோதனைகளில் இருந்து நாம் வந்து பாதுகாக்கப்படுகிறோம், பொல்லாத ஆவியின் பிடிந்து விடுதலையாக்கப்படுகிறோம். ஆகவே அப்படியே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவோமா? இயேசுவே 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 உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, போற்றுகிறோம் ஆண்டவரை, புகழுகிறோம் ஆண்டவரை, துதிகன மகிமைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய ஆறுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, வழியாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வழியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் தொடர்ந்து தருபவரே, நம்பிக்கையை புது படைப்பாக மாற்றுபவரே, இதோ இந்த நாளில் நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, புதிய நம்பிக்கை கொடுப்பதற்காக நன்றி, தளர்ந்து போன எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, அற்புதங்களை செய்வதற்காக நன்றி, அரணாக கோட்டையாக வாழ்வாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நன்றி செலுத்துங்க மக்களே. இயேசுவே நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, என்னை படைத்தவரே நன்றி, என்னை காண்பவரே நன்றி, எனக்கு மீட்பு தருபவரே நன்றி, எனக்கு விடுதலை தருபவரே நன்றி, எனக்கு வழி காட்டுபவரே நன்றி, என்னோடு உடன் பயணிப்பவரே நன்றி, என்னுடைய தேவையில் எல்லாம் சந்திப்பவரே நன்றி, நோயிலிருந்து சுகம் கொடுப்பவரே நன்றி ஆண்டவரே. இயேசு அமைதி தருபவரே நன்றி, ஒற்றுமை ஏற்படுத்துபவரே
கொடுப்பவரே நன்றி. சமாதானத்தை கொடுப்பவரே நன்றி. எல்லா விதமான பிணிகளையும் போக்குகளையும் அப்புறப்படுத்துபவரே நன்றி. அப்படியே ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya 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 ஹalleluya. அடி எல்லாரும் கரங்களை மேலே தூக்கப்படுங்க மக்களே. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசு என்கிற நாமத்திற்கு விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்திற்கு அற்புதம் உண்டு. இயேசு என்கிற நாமத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது எல்லா விதமான ஆபத்திலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம், தப்பி வைக்கப்படுகிறோம். ஆகவே நீங்கள் தப்பிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? பொல்லாத ஆவியின் பிடிந்து விடுதலை பெற வேண்டுமா? கூப்பிடுங்க மக்களே. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. இரண்டு கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகள் இடம் கொடுக்காம அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் சமர்ப்பிப்போம். இதோ இந்த ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற கடவுளாக, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கடவுளாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்மை கண்ணோக்கி நமக்கு ஆலோசனை தருகிற கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார். வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். மன்னன் எசேக்கியா இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க இருக்கிறோம். எசேக்கியா மன்னன் அழுகிறான், புலம்புகிறான். நான் நல்லதைத்தானே செய்தேன், இந்த மக்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே, ஏன் ஆண்டவர் என் உயிரை வெகு சீக்கிரம் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் குமுறல்களை ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறான். இதோ உள்ளத்தின் குமுறல்களை எல்லாம் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாய் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் நம்மை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். திருப்பாடல் 37 வாசிக்கிறோம், ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தவர்கள் மகிழ்ச்சியாய் மிளிர்ந்தனர் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்வு பிரகாசம் அடைய வேண்டுமா? உங்களுடைய வாழ்வு நீரோடு நடப்பட்ட மரங்களைப் போல வளமானதாக செழிப்பானதாக இருக்க வேண்டுமா? பாலைவனமாக இருக்கிற உங்களுடைய வாழ்வு சோலையாக மாற வேண்டுமா? இதோ வற்றாத நீரூற்றாக ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும், கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே ஆண்டவர் அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. ஒப்பு கொடுத்து அர்ப்பணியுங்க. சிரசு முதல் பாதம் வரை அப்படியே அர்ப்பணியுங்க. இன்றைக்கு நீங்கள் வெறுமையாய் போகக்கூடாது, அர்ப்பணம் செய்யுங்க. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது உள்ளத்தின் வேதனைகள், குமுறல்கள், பாரங்கள், ஆற்றாமைகள், சொல்லன்னா துயரங்கள், வெளியில சொல்ல முடியல, எனக்கு பயமா இருக்குது, இதோ ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார், நம்பிக்கையை புதுப்பிக்கிறார், வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறார். அடி ஒப்பு கொடுத்து, அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, சிரசு முதல் பாதம் வரை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அடியை அர்ப்பணித்து நம்பிக்கையோடு. அன்பு சகோதரனி சகோதரி, வேடிக்கைக்கான நேரம் அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். ஆசீர்வாதத்தை இழந்துட வேண்டாம். நம்பிக்கையோடு அர்ப்பணித்து நாம் வந்து பாடுவோம். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே, எங்களை பலப்படுத்துபவரே, ஆளுகை செய்பவரே, வல்லமையினால் நிரப்புபவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இதோ உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. இதோ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், தந்தையை கடவுளை அப்பா என்று கூப்பிட எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்மை நாங்கள் இயேசுவே அப்பாவே என்று சொல்லி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுத்துள்ளபடியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை என்று சொல்லி ஆண்டவரை அப்படியே அர்ப்பணித்து புகழ்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுப்போம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, இயேசுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, இயேசுவே அப்பான்னு கூப்பிடுவே, அப்பா 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 ஏசப்பா ஏசப்பா இயேசுவே 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 இயேசுவே. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேல் எழுத்து அடி அப்பா கூப்பிடுவோமா. அப்பா 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 ஏசப்பா ஏசப்பா எங்கள் கண்ணீரை எல்லாம் தொடங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. ஏசுப்பா ஏசப்பா ஏசப்பா எங்கள் குடும்பத்துக்கு அமைதியை தாங்கப்பா. அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா,
ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் அப்பான்னு கூப்பிட ஆசைப்படுறோம் ஆண்டவரே, அம்மான்னு கூப்பிட ஆசைப்படுற ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, நீர் எங்களுக்கு அப்பாவாக அம்மாவாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தந்தையும் தாயும் மறந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிற ஆண்டவரே, ஒருபோதும் மறவாதவராக இருக்கிற ஆண்டவரே. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஒருபோதும் நான் உன்னை மறவேன் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. எங்களை மறவாதமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் எசேக்கியாவினுடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுத்தது போல ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய கனிகளால், கொடைகளால், வரங்களால் எங்களை நிரப்புவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கற்றுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி, நோயிலிருந்து சுகம் கொடுப்பதற்காய் நன்றி, பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி, அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நாங்கள் போகிற பாதைகளை உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நிழல் எங்கள் மீது கடந்து வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் எங்களை அணுகாதபடி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள், மன்றாட்டுகள், தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்துள்ள வேண்டும் என எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வான்புயரி வருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவ பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்க்க யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆராதனை 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 ஆராதனை
ஆவியான தேவனுக்கே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது, புது வாழ்விது, நிறைவாழ்விது, புது வாழ்விது. நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக. இறை தந்தையில் அகமகிழ்ந்திட, இறை அரசினில் இக மலர்ந்திட, இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிற உன்னதமான ஒரு கருத்தை இன்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகிறார். பல நேரங்களில் நம்ம திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஆனால் இரக்கமுடையவர்களாக, அன்புடையவர்களாக, பிறரை மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம வாழ்கிறதில்லை. திருப்பலியில் இரக்கத்தை குறித்து தியானிக்கிறோம், எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு திட்டமிடுகிறோம். ஆனால் திருப்பலி முடிஞ்சு வெளியில் போன உடனே அப்படி இரக்கம் இல்லாத மனிதர்களாக, இரக்கமற்ற பிள்ளைகளாக நடந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட வழிபாடுகள் போலியானது, வெளிவிடத்தனமானது என்று இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்வும் பலியும் ஒன்றாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவராக இருந்தீர், நாங்களும் உம்மை பின்பற்றுகிறோம், உம்மை போல இரக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 38 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய மற்றும் 21 தொடங்கி 22 முடிய மற்றும் 7 தொடங்கி 8 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோட்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவனை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உம்மை உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது: உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உண்மையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ ஆடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் அது என்று எசேக்கிய அரசர் கூறியிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களித்த அடையாளம் இதோ: சாயும் கதிரவனின் நிழல் அக்கடையில் 10 பாதா அளவு பின்னட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் எசாயா 38 பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றே. அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே.
என்றே அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இன்னைக்கு நாம் எல்லாருமே இரக்கம் உள்ளவர்களா? இந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே இரக்கம் உள்ளவர்கள். இப்போ சாலையில் போகிறோம், வாகனத்தில் பயணிக்கிறோம். திடீரென்று நம்மளோடு உடன் வருகிற சக வாகனத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் ஒரு விதமான விபத்து ஏற்படுகிறது, அல்லது எதிர்பாராத ஒரு சூழல், அப்படியே தடுக்கி விழக்கூடிய ஒரு நிலை. அப்போ நம்ம கண்டும் காணாமல் நாம் இருப்பதல்ல. நம்ம உடனே என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு வண்டியை நிப்பாட்டுறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம். நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், ஹோட்டலுக்கு வெளியில் சாப்பிடாம அப்படியே யாசகம் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்க மீது இறக்கப்படுறோம். அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு அல்லது நம்மளால் முடிந்த ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ 50 ரூபாயோ நம்ம காணிக்கை கொடுக்குறோம், உதவி செய்கிறோம், தர்மம் செஞ்சுட்டு நம்ம கடந்து வருகிறோம். அப்போது நம்ம எல்லாருமே இரக்கமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லா நேரங்களிலும் இரக்கமுடையவர்களாக இருக்கிறோமா? அதான் மிகப்பெரிய ஒரு சவால், கேள்வி. அது நம்ம எல்லா நேரங்களிலும் நம்ம இரக்கமுள்ளவர்களாக இல்லை, இருக்கவும் முடிவதில்லை. நம்ம ஆசைப்பட்டாலும் நம்முடைய சூழல், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள், மனிதர்கள் நம்ம இரக்கமுடைய பிள்ளைகளாக வாழ அனுமதிப்பதில்லை. பல்வேறு விதமான நிர்பந்தங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அல்லது நாம் பல நேரங்களில் நிர்பந்திக்கிறோம். நீ இதை செஞ்சாதான் நான் உனக்கு இரக்கம் காமிப்பேன், இல்லையா நான் இரக்கம் காமிக்க மாட்டேன். நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியான அன்பு, இரக்கம், மன்னிப்பு,
பிடிக்காதவங்களுக்கு நாம் வேறு விதமான அணுகுமுறைகளை நாம் கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக நீங்கள் வந்து எப்படி இந்த வெயிலும் கதிரவனும் மழையும் வெப்பமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக செயல்படுகிறதோ, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி பொழியப்படுகிறதோ, அதே போல் நீங்கள் எந்த விதமான பாரபட்சம் காட்டாமல் நீங்கள் இரக்கமுடைய பிள்ளைகளாக வாழுங்கள் என்று ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வந்து அழைப்பினை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நற்செய்தியில் நம்ம வந்து வாசிக்கின்றோம் ஓய்வு நாள். அதில் அவங்க வந்து பயணம் இயேசு மற்றும் சீடர்கள் பயணம் செய்கிறாங்க. பசி வருது. பசி வர்றதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதிர்களை வந்து கொய்து சாப்பிட்றாங்க. இது பெரிய குற்றமா? நிச்சயமாக வந்து இல்லை. இதை வந்து மிகப்பெரிய குற்றமாக விமர்சனமாக பரிசேயர்கள் இயேசுவின் மீது முன்வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்றபடி வரலாற்றை அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த தன்னுடைய சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டி, அப்போ இது பெரிய குற்றம் அல்லவா, குருக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒன்று அந்த அப்பத்தை அங்கு தாவீதும் அவருடைய பணியாட்களும் படைவர்களும் சாப்பிட்றாங்களே, இது மிகப்பெரிய குற்றம் அல்லவா, ஏன் நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தலை என்று வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது இந்த இடத்துல இந்த பரிசீலனை என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கென்று ஒரு சில வரைமுறைகளை அல்லது ஒரு சில வரம்புகளை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அதை மீறி செயல்பட்டாங்கன்னா அவங்கள அழிக்கணும், அவங்கள வந்து கொல்லணும், அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான விமர்சனங்களை கொடுத்து அவங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் அல்லது குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு பார்வையை பரிசேயர்கள் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பைபிளை படிச்சிருக்கிற, சட்டத்தை படிச்சிருக்கிற, எல்லாத்தையும் படிச்சிருக்கிற, ஆனால் அதை படித்து ஒன்றும் அதுலேருந்து வாழ்க்கையில் செயல்படுத்தலைன்னா அதனால் எந்த புண்ணியமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நான் நற்கருணை கொண்டாட்டத்தில் திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கெடுக்கிறேன், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் இரக்கத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால், அன்பை சக மனிதனுக்கு வாழ்ந்து காட்டவில்லை என்றால், நான் வெளிவேடத்தனமான போலித்தனமான பரிசேயர்களைப் போல ஒரு வாழ்க்கையை, இரட்டைத்தனமான வாழ்க்கை முறையை நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இன்றைய நாளில் நம்மளை பார்த்து ஏசாண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அதை கடந்து சொல்றாரு, நான் இரக்கம் உள்ளவனாக இருந்தேன், என்னை விட நீங்கள் வந்து பெரிய சோதனைகளை, பெரிய கஷ்டங்களை, துன்பங்களை, அவமானங்களை நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கலை. அதனால நீங்கள் என்னை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இரக்கம் காட்டினது போல நான் வந்து நீங்களும் இரக்கம் காட்டுங்கள் என்கிற உன்னதமான அழைப்பினை ஆண்டவர் நமக்கு வந்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஏசாண்டவர் பாருங்க ரொம்ப அழகா, அதாவது தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய சீடர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். பேதுரு மீது, மறுதலித்த பேதுரு மீது இரக்கம் கொள்கிறார். தன்னை விட்டு ஓடி போன சீடர்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதை கடந்து தன்னை கைது செய்ய வரக்கூடிய நபர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 50 மற்றும் 51 வந்து இப்படியாக வாசிக்கிறோம். அங்கு அழகான நிகழ்வு வருகிறது. அதாவது, அப்பொழுது அவர்கள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள் போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தன்னை கைது செய்ய வரக்கூடியவங்க, தன் மீது நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏளனங்களையும் காட்டி கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் அவரை அணுகி வருகின்ற பொழுது அவங்கள வந்து பழி வாங்கலை. நான் சொல்லி நீ கேட்கல, என் விருப்பத்தின் மாறனை நடக்கிற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று ஆண்டவர் வந்து தீர்மானிக்கல. மாறாக ஆண்டவர் சொல்கிறார், விடுங்கப்பா அவன் என்று சொல்லி அந்த அவருடைய காது, அந்த யாரு காது வெட்டப்பட்டாரோ அவருக்கு வந்து சுகம் கொடுக்கிறார். தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதரான ஆண்டவராக, நபராக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து காட்டி இருக்கிறார், செயல்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நாம வந்து பார்க்கலாம், சிலுவையில் இயேசு ஆண்டவர் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 கல்வர்களுக்கு நடுவில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பையும் ஆண்டவர் பாருங்க தன்னுடைய இரக்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். தந்தையே, இவர்கள் மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கு அறியாமல் செய்த மக்களுக்காக. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சே குற்றம் செய்கிறோம். என்ன நடந்துடும் பார்த்துக்கலாம், அவன் என்ன பண்ணிடுவான் பார்த்துக்கலாம், வர்றதை பார்த்துக்கலாம் என்று நாம் பல நேரங்களில் தெரிந்தே குற்றங்களை, தவறுகளை அடுத்தவருடைய வாழ்க்கையில் இழைத்து கொண்டே இருக்கிறோம், ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம், அடுத்தவங்க வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இருப்பினும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி
அவர்களுக்காக தன்னுடைய இரக்கத்தை மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். லூக்கா நற்செய்தியில அதிகாரம் 9 ரொம்ப அழகா ஆண்டவர் 51வது வசனத்துல பார்க்கலாம். 51 முதல் 54 வரை வரக்கூடிய அந்த பகுதிகளில் எருசலேம் நோக்கி பயணம். அங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள சமாரிகளும் மறுக்கிறாங்க. இப்ப சீடர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது இவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏய் சும்மா விட்டுட்டு போங்கடா, உங்க பொழப்ப பாருங்கப்பா என்று சொல்லி சமாரியல் மீது கோபம் கொள்ளாம, தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, தன்னை மறுதலிக்கிறாங்களே என்று சொல்லி கோபப்படாம அங்கு ஆண்டவர் அந்த சமாரிய மக்கள் மீது தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். பேசுறாரு, அதிகாரப்பூர்வமா பேசுறாரு, வல்லமையோடு பேசுறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. மக்கள் கூட்டத்தினர் சாரையா அவரை தேடி போறாங்க, அவரை நோக்கி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? தான் போதிப்பதை அங்கு செயல்படுத்துகின்றார், வாழ்ந்து காட்டுகிறார். மன்னியுங்கள் என்று சொல்றாரு, அவர் மன்னிக்கிறார். இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்றாரு, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதரான ஆண்டவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு நாமும் இரக்கமுடையவர்கள். நான் தொடக்கத்தில் சொன்னது போல இரக்கமுடையவர்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் சரியான நீதியான சமாதானத்தை இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? நிச்சயமா இல்லை. குருக்கள் நாங்களும் பல நேரங்களில் அடியே அதை செயல்படுத்த முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழல். அப்படியே பல காரணங்கள் பல காரணிகள் நிர்பந்திக்கிறது. அதில் சுயநலமும் கூட இருக்கலாம், சுய விருப்பு இருக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா, இன்றைய வாசகங்கள் வாழ்ந்து போதிப்பத சொல்றத வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறது. நீ சும்மா வாழாம அப்படி இருந்து இப்படி இருந்த நான் அப்படியே போலித்தனமா வாழ்க்கை வாழ்றோம்னா அதுல ஆண்டவர் நம்மளை சாடுகின்றார். பிரியமானவர்களே, இந்த பௌஸ்தினா எப்படி இரக்கத்தின் தூதர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவருடைய டைரியில் எடுத்துரைக்கிறாங்க. பேராகிராஃப் 163, ஓ லார்ட், ஐ வாண்ட் டு பி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு mercy and to be your living reflection. சரிங்களா? கடவுளுடைய இரக்கத்திற்குள்ளாக இறை இரக்கத்திற்குள்ளாக நான் மாற்றமடைய வேண்டும். அதே போல டு பி யுவர் லிவிங் ரிஃப்ளெக்ஷன், உங்களுடைய இரக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய நபராக நான் வாழ வேண்டும் என்று இந்த பௌஸ்தினா எடுத்துரைக்கிறார். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாங்க பாருங்க, ஹெல்ப் மீ ஓ லார்ட் that my eyes may be merciful so that I may never suspect or judge from appearances but look for what is beautiful in my neighbor's soul and come to their rescue. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் இரக்கத்தின் கண்களாக மாற வேண்டும். என்னுடைய கண்கள் ஒருவருடைய தோற்றத்தை வைத்து தீர்ப்பிடாம, மாறாக என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தவருடைய அந்த ஆன்மாவை மீட்கக்கூடிய கண்களாக என்னுடைய கண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி புனித பௌஸ்தினாமா தன்னுடைய டைரியில எழுதுறாங்க, குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து பாருங்க மக்களே, இன்றைக்கு நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், பார்த்த உடனே தீர்மானிக்கிறோம், ஜட்ஜ்மெண்டல், வி பிகம் ஜட்ஜ்மெண்டல், தீர்ப்பிடுகிறோம். எப்படி தீர்ப்பிடுறோம்? அவன் அப்படி, இவ இப்படி, அவ யோக்கியது எனக்கு தெரியாதா, அவன் யோக்கியது எனக்கு தெரியாதா என்று தீர்மானிக்கிறோம். குற்றங்களை எடுத்துரைத்து, சொல்ல வேண்டிய விதத்துல குற்றங்களை எடுத்துரைத்து நாம இப்படிலாம் இருக்காதப்பா, ஏன்னா உன்னுடைய ஆன்மாவில் நான் அக்கறை கொண்டு இருக்கிறேன், நான் சக மனிதன் மீது அக்கறை கொண்டு இருக்கிறேன், நான் காயினை போல பொறுப்பற்றவனாக நான் வாழ, நான் அப்படி பொறுப்பற்றவனாக வாழ நான் விரும்பல, மாறாக உன் மீது நான் அன்பு கொண்டு இருக்கிறேன், நான் என்னுடைய இரக்கத்தை கரிசனையை பரிவை உனக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன், மேலே அக்கறை இருக்குது அதனால சொல்றேன், நீ தப்பு பண்ற அதனால தீர்ப்பிடாம நம்முடைய கண்களால் பிறருடைய ஆன்மாவை மீட்கக்கூடிய ஒரு உன்னதமான செயலை செய்ய வேண்டும் என்று புனித பௌஸ்தினா நமக்கு எடுத்துரைக்கின்றார். அடுத்து சொல்றாரு, ஹெல்ப் மீ ஓ லார்ட் that my ears may be merciful so that I may give heed to my neighbor's needs and not to be indifferent to their pains and mournings சொல்றாங்க. பிரியமானவர்களே, புனித பௌஸ்தினா சொல்றாங்க, ஆண்டவரே, நான் பிறருடைய தேவைகளை கண்டு நான் அவர்களுக்கு செவிமடுக்க வேண்டும். அவங்க பிறர்கிட்ட விண்ணப்பம் உதவி கேட்டு வர்றாங்க, நான் இன்டிஃபரண்டா
இதை கண்டுகொள்ளாமல் வந்து இருந்து விடாம அடுத்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த காதுகளை, செவிமடுக்கக்கூடிய காதுகளை எனக்கு தாரும் என்று சொல்லி இங்கு புனித பவுல் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டுறார். இன்றைக்கு நம்ம காதெல்லாம் அப்படியே வெட்டச்சுக்கிட்டு இருக்குது. எப்படி? அடுத்தவனை பத்தி புரணி பேசுறத கேட்கறதுக்கு, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றதை கேட்கறதுக்கு அப்படியே பண்ணது அப்படி வெட்டச்சுக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய காதுகள் இயேசுவின் காதுகளை போல பிறருடைய மன்றாட்டு, முதல் வாசகத்துல உன் கண்ணீரை கண்டேன், உன் மன்றாட்டை கேட்டேன், உன் அழுகுரலை கேட்டேன் அப்படின்னு எப்படி எசேக்கியேலினுடைய அழுகுரலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரோ, கண்ணீரை காண்கிறாரோ, இரக்கமுடையவராக இருக்கிறாரோ, அதே போல இந்த பௌஸ்திரமாவும் இரக்கமுடையவர்களாக நான் வாழ வேண்டும் என்றால் என் காதுகள் அபிஷேகம் பெற வேண்டும். என் காதுகள் சக மனிதனுடைய உணர்வுகளை, தேவைகளை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய உன்னதமான காதுகளாக மாற வேண்டும். இரக்கத்தின் காதுகளாக என்னுடைய காதுகள் உருமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி இங்க புனித பௌஸ்திரமா அங்க வந்து எடுத்துரைக்கின்றார். அடுத்து சொல்றாரு, help me o Lord that my tongue may be merciful so that I should never speak negatively of my neighbor but have a word of comfort and forgiveness for all. ஆண்டவரே, எனது நாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, புனிதப்படுத்துங்க ஆண்டவரே. எனது நாவு அதாவது பிறருக்கு எதிர்மறையான காரியங்களை பேசாம, குற்றம் சுமத்தாம, விமர்சனங்களை கொடுக்காம, பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக கம்ஃபர்ட், சரிங்களா? அடுத்து ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பை கொடுக்கக்கூடிய உன்னதமான நாவாக என்னுடைய நாவு மாறட்டும், மாற்றம் அடையட்டும் என்று சொல்லி மன்றாடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாருமே பல நேரங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நாவு இதை வச்சு கெட்ட வார்த்தை பேசுகிறோம், தகாத வார்த்தைகளை பேசுகிறோம், அடுத்த வாழ்க்கையை அழிக்கிறோம், எதிர்மறையா நீனா எதுக்கு உயிரோடு இருக்கிற, செத்துப்போ, அப்படி இப்படி என்று சொல்லி அப்படியே அடுத்தவருடைய வாழ்வை வந்து உற்சாகப்படுத்தாம, ஊக்கமூட்டாம, அப்படியே தளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பார்வையிலிருந்து நம்முடைய நாவு நல்லதை பேசி இயன்றவரை 4 பேருக்கு நல்லது செஞ்சு நமக்கு வந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து சொல்றாரு, help me o Lord that my hands may be merciful and filled with good deeds so that I may do only good to my neighbors and take upon myself the more difficult and toilsome task. அடுத்தவங்களுக்கு நல்லதை கொடுத்து, இன்பத்தை கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையில துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கடினமான காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய கரங்களாக எனது கரங்கள் மாறட்டும் ஆண்டவரே என்பதுதான் புனித பௌஸ்தினா அவர்களுடைய மன்றாட்டாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கையை கொண்டு, கரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்களை கொண்டு தகாத காரியங்களை செய்கிறோம். தேவையில்லாத இந்த உடலை வந்து பால்படுத்துகிறோம். போலி சாட்சி கையெழுத்து போடுறோம், லஞ்சம் கொடுக்கிறோம், கையூட்டு வாங்குறோம். இதெல்லாம் தவறானது. ஆகவே நம்முடைய கரங்கள் இரக்கத்தின் கரங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி புனித பௌஸ்தினமா அவங்க வந்து மன்றாடுகிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, O Lord, help me O Lord that my feet may be merciful so that I may hurry to assist my neighbor overcoming my own fatigue and weariness. என்னுடைய சோர்வுகள், என்னுடைய தளர்வுகள் இதையெல்லாம் பொருட்படுத்தாம என் சக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உன்னதமான அந்த பாதத்தை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுகிறார். ஏசு ஆண்டவர் தான் செய்கிறார். ஓடுறார், சுத்தி முத்திலும் ஒரு நாளைக்கு பல மைல் தூரம் நடக்கிறார், பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அடுத்து சொல்றாரு, help me O Lord that my heart may be merciful so that I myself may feel all the sufferings of my neighbor. என்னுடைய இதயம் இரக்கமுள்ள இதயமாக மாற வேண்டும் ஆண்டவரே. அடுத்தவருடைய துன்பத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயமாக மாற வேண்டும். எப்படி நீர் எசேக்கியேலினுடைய இதயத்தை, உள்ளத்தின் குமுறல்களை நீர் ஏற்றுக்கொண்டீரோ, புரிந்து கொண்டீரோ, உடனடியாக ஒரு சுகம் கொடுத்தீரோ, அதே போல அன்பு ஆண்டவரே, நானும் என் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, என் கணவன், என் மனைவி, பக்கத்து வீட்டுக்காரவங்க, உடன் பிறந்தவர்கள், இரத்த உறவுகள், நண்பர்கள்,
எல்லார்கிட்டையும் நான் சந்திக்கக்கூடிய எனக்கு அந்நியராக இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் மீதும் நான் இரக்கம் கொள்ளக்கூடிய நபராக, என்னுடைய இதயம் இரக்கமுள்ள இதயமாக மாற வேண்டும் என்கிற உன்னதமான சிந்தனையை இன்றைய நாளில் புனித பௌர்ணமி வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அதனால இந்த நாளில் இந்த திருப்பலியில பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த அப்பமும் ரசமும் இப்பொழுது காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த அப்பம் ரசமும் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவரே, என் கண்களை, என் நாவினை, என் காதுகளை, என் இதயத்தை, என் கரங்களை, என் பாதங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே, சிரசு முதல் என் உள்ள பாதம் வரை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் உடல், என்னுடைய சிந்தனை எல்லாம் உம்முடைய இரக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக மாறட்டும். To be என்ன சொல்றார், to be completely transformed into your mercy and to be your living reflection. இரக்கத்தின் தூதுவர்களாக, இரக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் உந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன். என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய். பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் உரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம். துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம். துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.